அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இந்த மஸ்ஜிதுடைய பெயர் மஸ்ஜிது இப்னி அப்பாஸ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய பெயரில் கட்டப்பட்ட மஸ்ஜித். இந்த தாயிஃபுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய பெயர் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ரோடாக இருக்கலாம், இந்த மக்தபாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் பெயர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கடைசி காலத்தில் தாயிஃபுடைய பகுதியில் தான் இருந்தார்கள், இந்த ஏரியாவில் தான் இருந்தார்கள். அவர்களுடைய வீடு அந்த பக்கம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய சாட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு பக்கத்தாலையும் சொந்தமாகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஆழமான அறிவு கொடுக்கப்பட்டவர் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா. அப்பாஸ் வாப்பா ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் மகனும் ஒரு சஹாபி. அதனால் ரதியல்லாஹு அன்ஹுமா அன்ஹுமா என்று தான் சொல்லணும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் போது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு வெறும் 13 வயது தான். அவ்வளோ சிறிய வயது, அவ்வளோ கல்வி ஞானம், குர்ஆனுடைய ஆழமான அறிவு, ஹதீஸுடைய ஆழமான அறிவு எப்படி கிடைத்தது? மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய சாட்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கும்போது தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்காக எழுந்து வுஸூ செய்வதற்காக வெளியே வந்தார்கள். தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது வுஸூவுக்காக. கேட்டார்கள், இந்த தண்ணியை யார் கொண்டு வந்தது? மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சிறிய ஒரு பிள்ளை தண்ணியை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுடைய நேரம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இவருக்கு ஃபிக்ஹுடைய முழுமையான ஞானத்தை கொடுப்பாயாக, வஅல்லிம்ஹு தஅவீல், குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்ட துஆ. அல்லாஹ் தஆலா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆழமான அறிவை கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சில நிகழ்வுகளை, சம்பவங்களை சொல்லும் போது இடத்தை, பெயரை சொல்ல மாட்டான், எண்ணிக்கையை சொல்ல மாட்டான். எந்த நபரோடு சம்மதப்படுகிறதோ அந்த நபருடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட மாட்டான். இது அல்லாஹுடைய சுன்னா. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்வார்கள், பெயரை சொல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை அவருக்கு கொடுத்திருந்தான். உதாரணமாக சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் அந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை பற்றி பேசுகிறான். நாய் எத்தனையாவது என்று கருத்து வேற்றுமை வருகிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், 7 பேர் பயணம் செய்தார்கள், 8வது தான் அந்த நாய். குறைவானவர்கள் தான் இதை அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், அந்த கலீல் கொஞ்சமானவர்களில் நானும் ஒருவன். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய அறிவை அல்லாஹ் தஆலா ஆழமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவருடைய மஜ்லிஸுக்கு கூட்டி போவார்கள். அங்கிருந்த பெரும் பெரும் சஹாபாக்கள் கேட்பார்கள், எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, எங்களுக்கும் பிள்ளைகளை கூட்டி வரலாமே, ஏன் நீங்கள் இந்த சிறுவனை கூட்டி வருகிறீர்கள்? உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எல்லா பிள்ளைகளை போன்ற அல்ல இவர், குர்ஆனுடைய ஆழமான அறிவு இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு வரை அத்தனை பேருடைய ஆட்சி காலத்திலும் ஆலோசகராக இருந்தார்கள். ஆலோசனை
கேட்பார்கள். அவரோ பெரும் சஹாபாக்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மஷூரா கேட்பார்கள். இதை செய்வோமா, இதை விடுவோமா, இதை எப்படி செய்யலாம்? மஷூரா கேட்டு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்வாரோ அதை தான் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆழமான அறிவை கொடுத்திருந்தார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருந்தது மக்காவுடைய பகுதியில் தான், மக்காவில் தான் இருந்தார்கள். ஏன் தாயிஃபுக்கு வந்தார்கள்? எங்களுக்கு தெரியும், மக்காவில் ஒரு நன்மை செய்தால் 1,00,000 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் 1,00,000 சுபஹான் அல்லாஹ் சொன்னதுக்கு சமம். அதே நேரம் ஒரு பாவம் செய்தால் 1,00,000 பாவம் செய்ததுக்கு சமம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். என்னால் மனிதன் ரீதியில் ஒரு பாவம் நடந்தால் அது பன்மடங்காக எனக்கு பாவம் கிடைக்குமே. அந்த பயத்தால், அச்சத்தாலேயே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து தாயிஃபுக்கு வந்தார்கள். இந்த பகுதியில் தான் அவர்கள் இருந்தார்கள். 71வது வயதில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். ஹிஜ்ரி 68ஆம் ஆண்டு. அவர்களை கஃபன் செய்யும் போதே ஒரு புறா, அதாவது ஒரு பறவை, வெள்ளை நிற பறவை பறந்து வந்தது, கஃபனுக்குள் வந்து சேர்ந்தது. கஃபன் செய்தார்கள். உலமாக்கள், அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த பறவை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்மும் அமலும், குர்ஆன் ஹதீஸுடைய ஆழமான அறிவு இருந்தது. அதே நேரம் அந்த அறிவின் மூலம் அவர் அமல் செய்தார். அதுதான் அவருடைய கஃபனில் வந்து சேர்ந்தது என்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புனிதமான உடலை பூமியில் வைத்து மண்ணை போட்டதும் கபரில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான நஃப்ஸே, ஆன்மாவே, நீ சலாமத்தாக, ராதியத்தும் மருதியா, அல்லாஹுவை பொருந்திய நிலையில், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில், நீங்களும் அல்லாஹுவை பொருந்து கொண்டு அல்லாஹுவால் நீங்களும் பொருந்து கொள்ளப்பட்டு சலாமத்தாக சென்றடையுங்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் கபரில் இருந்து கேட்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை அப்படியோ மறைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு பக்கத்தில் முஹம்மது இப்னுல் ஹனஃபியா அலி ரலியல்லாஹுடைய மகன், எங்களுக்கு தெரியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பிள்ளைகள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னொரு மனைவி இருந்தால், ஹவுலா பின்த் ஜாஃபர். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் ஹவுலாவை திருமணம் செய்திருந்தார்கள். ஹவுலாவுடைய நிஸ்பத்தான் ஹனஃபியா. முஹம்மது இப்னு அலி என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய 3வது பிள்ளையோ என்ற சந்தேகம் யாருக்காவது வந்துவிடும் என்பதனால் முஹம்மது இப்னுல் ஹனஃபியா தாயுடைய பெயரை வைத்து அவருக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய கபரும் இங்கே தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சலாம் சொல்வோம்.